அண்ணாசி தாண்டா, எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசு காசா? இது காசா? டேய் அதத்தானே உங்கள்ட்ட வசூல் பண்ண வந்திருக்கோம். பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜான ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பார்டர்ல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா? இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சார் புண்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சேத்த அதையும் நிறுத்த முடியாது. ஏன்? நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடிஸ் இல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறியா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பேட்ல 25 வீடு, தண்டியார்பேட்ல 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன? சைதாப்பேட்ல 25 வீட செயல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பேட்ல 25 வீட பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடிசத்தை நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்த இல்லையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது. நிறுத்தணும்டா நீ. அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகையா கக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சீக்கா. குப்பை லாரி ஒரு இடத்துல குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு. கொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே PS வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. இந்த பார், என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இங்க கடி கடி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. பாத்துக்க. போதும், வாழ உரையில போடு. இவ்வளவு பெரிய ரவுடியா? ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வீடுன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. வாங்கடா. நம்ம கட்ட போற காலனியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. இதுக்கு மேல எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ். அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு அந்த வக்கீல் பத்மினி வந்திருக்கு. அவ இங்க வந்திருக்கா? மிஸ்டர் சோப்ராஜ், இதை கொண்டு போய் கொடுங்க. என்னன்னு பாரு. கோர்ட் சம்மன்ஸ். நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீ கோர்ட்ல ஆஜராகணும். உன்னை விசாரிக்க போறாங்க. யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா. எதுக்காக இந்த சமன்? முக்கியமா 2 விஷயத்துக்கு. ஜனங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணது, 2வது நீ செஞ்ச கொலைக்கு. கொலையா? எஸ், விக்ரம கொலை செஞ்சீங்கல, அதுக்கு. என்ன சொன்ன? விக்ரம நான் கொலை செஞ்சேனா? யார் சொன்னா? யார் சொன்னா நான் கொலை செஞ்சேன்னு? அரசாங்கம் சொல்லுது. நீ ஒரு கொலைக்காரன்னு அரசாங்கம் உன் மேல குற்றம் சாட்டியிருக்க. இதுவரைக்கும் யாருமே உனக்கு எதிராக சாட்சி சொல்லாதனால இந்த ஏரியால ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்கிட்ட ஒரு ஐ விட்னஸ் இருக்கு. யாரது? சொல்லு, யாரது? நாளைக்கு காலையில 11 மணிக்கு கோர்ட்ல பார்க்கலாம். என்ன இது? என்ன ரகு இதெல்லாம்?
நீ கவலைப்படாத, அந்த டென்ஷனை விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். யார் அந்த ஐ விட்னஸ்? எனக்கு தெரிஞ்சாகணும். வக்கீல், சோப்ராஜுக்கு எதிராக எவன்டி சாட்சி சொல்ல போறது? சொல்லு. என்னடி நாங்க பாட்டு பேசினுக்கிறோம், உட்காந்து ஆட்டுனுக்கிறியா? ஏய், அவளை போய் புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. ஏய் விஸ்வா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்க. ஏய், அந்த லாயர் பொம்பளை கொடுக்குற தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றீங்க நீ? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்லனா சோப்ராஜன் உன்னை சும்மா விட மாட்டார். நீங்க மரியாதை இங்க இருந்து போலன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எப்படி வசதி? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்டா, இதான்டா பேசும். ஏய், சோபராஜ் கிட்ட போய் சொல்லு, இது வெறும் ஆரம்பம் தான். முடிவு நாளைக்கு கோர்ட்ல தெரிய போகுது. சாட்சி சொல்ல போறது நான் தான். அது மட்டும் இல்ல, நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா, நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா? இப்ப புரிஞ்சுதா? விக்ரம நான் தான் கொலை செஞ்சேன்னு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறானா? ஏன் ஊப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றானா? அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல சோப்ராஜ், என் தம்பி அப்படி பண்ண மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எதிராக போக மாட்டான். அப்ப இவன் போய் சொல்றானா? உனக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான், அது மட்டும் நிச்சயம். அவனே சொல்லி அமைச்சிருக்கான், அப்புறம் என்ன சொல்ல மாட்டான்? அன்னைக்கே பார்த்தல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்தவன் தானே உன் தம்பி. ஏய் தாமு, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லு. ஏய், என் தம்பியை இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சோப்ராஜ், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோப்ராஜ், விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டுருக்காங்க. சரி, பேசி பாரு. ஆனா ஒண்ணு மறந்துடாத, நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். சோப்ராஜுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா கோர்ட்ல? ஏன், என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் சொல்றேன். சோப்ராஜ் எல்லாத்தையும் விட போறான். 2 நாள்ல எல்லாமே மாறிட போகுது. இந்த நேரத்துல போய் நீ இந்தா, சோப்ராஜுக்கு எதிராக நீ கோர்ட்ல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. போதும், உன் பேச்சு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் போதும். அன்னைக்கு உன்னை நீ சரியா தெரிஞ்சுக்கன்னு சொன்னல, ஏன்னா நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். வீணா பிடிவாதம் பிடிக்காத விஸ்வா. இதுல ஒரு கையெழுத்து போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. நீ எங்க இருந்தாலும் மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன். எனக்காக இதை செய். எல்லாம் உனக்காக தானே செஞ்சேன். அன்னைக்கு அந்த கிரிக்கெட் பேரை அடிச்சிட்டு வர சொன்னீங்க, அடிச்சிட்டு வந்தேன். சமாதானமா பேசலாம், உன் ஃப்ரெண்ட் விக்ரமனை கூட்டு வாங்க சொன்னீங்க, கூட்டு வந்தேன். ஆனா அநியாயமா அவனை கொண்டுட்டீங்களே. பாக்ஸிங் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன். தோத்து போ சொன்னேன், தோத்து போயிட்டேன். அதெல்லாம் உனக்காக தானே செஞ்சேன். இனிமே அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லனா, இனிமே யாருன்னு எதிர்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல அந்த சோப்ராஜ்க்கு எதிராக நான் சாட்சி சொல்லத்தான் போறேன். வேண்டாம் விஸ்வா, சோப்ராஜ் உன்னை கொன்னுடுவான். நீ எங்கேயாவது போய் உயிரோடு இரு. எனக்கு நீ வேணும். அன்னைக்கு செத்து போயிட்டானே விக்ரம், அவங்க அப்பா மகன் வேண்டாமா? இந்த அப்பாவி மக்களை மிரட்டி அவங்க இடத்த புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே, அவங்க நிம்மதியை வாழ வேண்டாமா? நான் மட்டும் உனக்கு வேணும் இல்லையாண்ணே? சொல்லுண்ணே.
இப்ப நீ இதுல கையெழுத்து போட போறியா இல்லையா? நான் இவ்வளவு சொல்லியும் என்ன நீ கையெழுத்து போடுறா. நமக்குள்ள இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. இப்போ அது நடந்து போச்சு. எந்த கையால எனக்கு சொருட்டு வளர்த்தியோ அந்த கையில என்ன கொல்ல போறியா? கொல்லுங்க. நீ கூட்டு போன வழி சரியா தப்போ எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு தண்டனை இதானா? சொல்லு அண்ணே. வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு வர நம்ம அப்பா. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு தப்பான வழியை காட்டிட்டேன்னு அதுக்காக நீ உன்னையே அழிச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு துணையவா. நீ கோர்ட்ல சோபராஜ் எதிர சாட்சி சொல்லு. இல்ல விஸ்வா, நான் வாழ்க்கையில ரொம்ப தூரம் போயிட்டேன். என்னால திரும்பி வர முடியாது. இதை நீ உபயோகப்படுத்தக் கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை. அண்ணே ரகு என்னாச்சு? சோப்ராஜ நான் இனி பாக்குறதா இல்ல. அவன் கண்ணுல நான் படக்கூடாது. எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். உன் தம்பிகிட்ட பேசினியா? அத நான் அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட. கிளம்பு. சரி, வண்டியில துரோகி. Vishwa, I'm sorry, Vishwa. Vishwa, நான் தப்பா நினைச்சிட்டேன். Vishwa, I'm sorry. I love you, Vishwa. I love you so much. விஸ்வா, டேய் விஸ்வா, சோப்ராஜே எழுத்தல்ல நீ. இப்ப வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. வாடா. ஏய் Vishwa, சொல்லுங்க கேளு. Please, Vishwa. அண்ணே. Vishwa, நில்லு. விஸ்வா, விஸ்வா இங்க வராத. Vishwa, please. விஸ்வா, அண்ணே. இங்க வராதே, போயிடு. Vishwa.
மூஞ்சில குத்தி கொண்டுடாங்கடா. ஆக்சிடென்ட்ல செத்தா மாதிரி இருக்கணும். நல்லா போதை ஏத்தி க்ளோஸ் பண்ணுங்கடா அவனை. அங்க ரவுடி பசங்க விஷ்வா அடிக்கிறாங்க. ஏ விஷ்வா சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ஸ்டாப் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க. சார் ஏ விஷ்வா காப்பாத்துங்க. கொன்னுடுவாங்க சார். யாராவது வாங்க. ஏ விஷ்வா காப்பாத்துங்க. ஐயா யாராவது வாங்க. யாராவது வாங்க. சார்லி, விஸ்வா ரவுடி பசங்க அங்க விஸ்வா அன்னைக்கு நீ என்ன காப்பாத்துன, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன். இத்தோட நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு தடவை போட்டின்னு வந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாய் திவ்யா. பாய். Let's go! Be happy!
No! அண்ணே! 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 ஏய்! அவனை நான் சும்மா விட மாட்டேன். வேணாம் விஸ்வா, நீங்க போக வேண்டாம். ஏய்! அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. அவன் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் என் உயிர் போகும். Please, நான் சொல்றத கேளு. விஸ்வா, விஸ்வா, நான் சொல்றத கேளு. விஸ்வா, நான் சொல்றத கேளு. அங்க போகாத. விஸ்வா, விஸ்வா, சொல்றத கேளு விஸ்வா. சோப்ராஜ் கொல்லு. உன் வெறிய தீர்த்துக்க. ஒரு கெட்டவனை கொண்டுட்டேங்கிறதுக்காக அரசாங்கம் உனக்கு அவார்ட் கொடுக்காது. உனக்கு ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்க. இத பாரு, நாளைக்கு அவனுக்கு எதிரா கோர்ட்ல போய் சாட்சி சொல்லி உன் பழைய தீர்த்துக்க. நான் சொல்றது கேளு. விக்ரமோட சாவு வீண் ஆயிடக்கூடாது. உன் அண்ணனோட சாவு தற்கொலை ஆயிடக்கூடாது. சோப்ராஜ் ஒரு குற்றவாளியை நிரூபிக்கணும். அது உன்னாலதான் முடியும் விஸ்வா. பிளீஸ், நான் சொல்றது கேளு விஸ்வா. பிளீஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் விஸ்வா, கடந்த 15ஆம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்லுங்க. எங்க ஏரியால எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குற ஒரு ரவுடிதா இந்த சோப்ராஜ். இவனு குழந்தையா எங்க அண்ணன் இருந்தாரு. இந்த சோப்ராஜ் எங்க ஏரியா ஜனங்களை மிரட்டி காலி பண்ண வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணா. இதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விக்ரம் எதிர்ப்பு தெரிவிச்சா. அது இந்த ஆளுக்கு பிடிக்கல. அன்னைக்கு ராத்திரி சோப்ராஜ் என் வீட்டுக்கு வந்தா. கூடவே எங்க அண்ணனும் இருந்தாரு. விக்ரம் இந்த ஏரியால ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கான், கூட்டு ஏதாவது சமாதானம் பேசி அனுப்பிச்சிடல அப்படின்னு சொன்னாரு. நான் அதை நம்பி என் ஃப்ரெண்ட் விக்ரமனை இவன் கூட்டு வர சொன்ன இடத்துக்கு கூட்டு போனேன். உண்மையில இவங்க சமாதானம் பண்ணுவாங்க நினைச்சுதான் விக்ரம நான் கூட்டு போனேன். ஆனா சோப்ராஜ் தகராறு பண்ணிட்டா. அந்த கொலையை நான் கண்ணால பார்த்தேன். இவனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் என் அண்ணனையும் கொன்னுட்டா. You bastard! பொய்யாடா சொல்ற? அவன் சொல்றது அத்தனையும் போய் அவனை நம்பாதீங்க. முடியாது என்ன? எனக்கு என்ன பொய் சாட்சியா சொல்ற? எப்படி நீ என் ஏரியாக்கு வந்து தான்டா ஆகணும்? சோப்ராஜ் உட்காருங்க. என்ன கொலைகாரன் சொல்றான்? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும்னு சொல்றியா நீ? சோப்ராஜ், டேய் ஸ்டாப் இட். நீ எப்படி என் ஏரியாக்கு வர நானும் பார்த்துறேன்டா. டேய் சோப்ராஜ் உட்காருங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்ல. டேய் எனக்கு ஏதோ பொய் சாட்சி சொன்ன உன்னை கண்டம் துண்டமா வெட்டாம விட மாட்டேன்டா. டேய் இந்த வார கோர்ட்ல வரம்பு மீறி நடக்கிறது குற்றம். அநியாயமா என் மேல பழி சுமத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஏரியா கிடக்கு சும்மா Stop it. மிஸ்டர் மூர்த்தி, அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. இல்லாட்டி அவர் கொடுக்கிற ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவேன். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன். ஆப்படா பஸ். என்ன முறைக்கிற? நீங்க யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சோப்ராஜ் கிட்ட. சோப்ராஜ் கிட்டடா. அந்த ராஸ்கல் எனக்கு ஏதோ கோர்ட்ல சாட்சி சொல்றான். நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? உங்களை யார் காப்பாத்த போறது? அவன் வந்து உங்களை காப்பாத்துவானா? இல்ல அந்த கோர்ட் வந்து உங்களை காப்பாத்துமா? இனிமே எந்த கடையும் திறக்க கூடாது. ரோட்ல எவனும் நடக்க கூடாது. எந்த வண்டியும் ஓடக்கூடாது. எல்லா கடையும் இழுத்து முடிங்கடா. நாளைக்கு கோர்ட்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கலன்னா இதுவே நிரந்தரமாயிடும்.
சோபராஜ், சோபராஜ், வெளியே வாடா நாயே. ஏன்டா பேடித்தனமா உள்ள உட்கார்ந்திருக்க? டாய் டாய், என் மேல இருக்கிற கோவத்தை ஏன்டா இவங்க மேல காட்டுற? இவங்க எல்லாம் இப்படி அடிச்சு மிரட்டினா நான் இந்த ஏரியா விட்டு போயிருவேன் நினைச்சா? டாய், இது நான் பிறந்த இடம்டா. வெளியே வா நாயே. டாய் சோபராஜ், இங்க உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல இந்த ஒரு பிடி மண்ணு கூட உனக்கு சொந்தமாக்க விட மாட்டேன். டாய் பரதேசி நாயே, வர வெளியில வாடா. டேய் சோம்பேறி, நீ ஆம்பளை இருந்த வாடா. வட தேரிக்க வெளியே வாடா. டேய் வாடா கொலை. ஏண்டா நாயே, நான் போட்ட எச்ச சொத்துல வளர்ந்த அனாதை நீ இன்னைக்கு என்ன எதிர்க்கிறியா? இந்த சோபராஜ் மட்டும் இல்லன்னா நீயும் அண்ணனும் தெரு தெருவா பொறுக்கிக்கிட்டு இருப்பீங்கடா. என்னால வளர்ந்த நீ இன்னைக்கு என் முன்னாடி நின்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கியா? என் சட்டத்துக்கு முன்னாடி உன் சட்டம் எதுவும் பண்ண முடியாதா? என்னடா பெரிய உன் சட்ட சோம்பேறி பயல, உழைக்காம உட்காந்துட்டு 10 பேர் அடியாள வச்சுக்கிட்டு பிச்சைக்காரத்தனமா தினம் மாமூல் வாங்கி சாப்பிடுறியே, அதான் உன் சட்டமா? இந்த ஜனங்களை உயிரோட புதைச்சி அதுக்கு மேல ஒரு கட்டடத்தை கட்டி சந்தோஷமா வாழ நினைக்கிறே, அதான் உன் சட்டமா? இந்த ஏரியால நான் இருக்கிறவருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எந்த கும்பம் வந்தாலும் ஒண்ணு புடுங்க முடியாது. சாக போற நாய், நீ எங்கிட்டே சவால் விடுறியா? நீ உயிரோட இருந்தா தானடா. என்ன பண்ண போற? என் ஃப்ரெண்ட் விக்ரமன் பாலத்தின் தூக்கி போட்டு கொன்னே, அந்த மாதிரி கொல்ல போறியா? இல்ல உனக்கு விசுவாசமா இருக்கிறத சுவாசமா நீ சரேன் கண்ண அவரை கொன்ன மாதிரி கொல்ல போறியா? டேய், உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன்டா. ஏன்னா நீ ஒரு சாதாரணமான கேவலமான ரவுடி பைய, கோழை பைய, பொட்ட பைய. உனக்கு தில்லி இருந்தா ஒத்தை கொத்தைக்கு வாடா. பார், உன்னை அடிச்சு நார் நாரா கிழிச்சு அம்மனமாக்கி காட்டுற. நீ மூடி வச்சிருக்க இந்த கடங்களை உன் கண்ணு முன்னாடி திறந்து காட்டுற. உன்னால முடிஞ்ச பாடுறா. இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டிட்டு தான்டா எனக்கு மறுவேலை. வாடா வா. உன்னை தலையில்லாத முண்டமா முச்சந்தில நிக்க வச்சு என்னை எதிர்த்தவனுக்கு இதான் கேது காட்டுறேன்டா. வாடா வா. வாடா. இது என் பிரச்சனை, நானே தீர்த்துக்கிறேன். வாடா. பெரிய சாம்பியன் ஆக போறேன்னு சொன்ன எந்தடா கண்ணா? பெரிய பாக்ஸர் சொன்ன ஒரே ரவுண்ட்ல கில்லு எகிரிடுச்சான். எந்திக்கிறான்டா கண்ணா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. எந்திரிச்சிட்டான்டா. அடி வாங்குறதுக்குன்னே பிறந்த ஜென்மத்தாடி போறது பாக்கலையா? தப்பான மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு நோ திவ்யா, நீ அங்க போக கூடாது.
போக மர கட்டையல்லையாம், ஆற்றோடு போக மர கட்டையல்லையாம், மூழ்கிச்சாக எலிகளல்லனாம், மூழ்கிச்சாக எலிகளல்லனாம். மனிதர் நாம் வீரமாய் போராடுவோம், மனிதர் நாம் வீரமாய் போராடுவோம். தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்குவோம், தீயாய் பாய்ந்து